நம்ம அஜித் சாரோட 64வது படத்துக்கான அஃபிஷியலான அப்டேட்டே சொல்லிட்டாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, இவர் தான் நம்ம அஜித் சாரோட 64வது படத்தையுமே டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தை யார் தெரியுமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நம்ம ஷாலினி இருக்காங்கல்ல, நம்ம ஷாலினி மேம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் வந்து பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத்தனா மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அஜித் சாரோட 64வது படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்தி அண்ணாவோட ஒரு புதிய படத்தை டைரக்டர் மோகன் ராஜா இருக்காருல்ல, அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த விஷயத்தை அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மற்ற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா அண்ணா இருக்கார்ல, அவரு நடிக்கிற தகப்பன் படம், இந்த படத்தை வந்து வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஸோ நம்ம ஜீவா அண்ணாவோட இந்த தகப்பன் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.